ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஆதித்யாவின் கார் அவனது அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வழியில் நிற்கும் அந்த காரையும் அதை தள்ளி சாலையோரம் கொண்டு செல்ல முயலும் அந்த பெண்ணையும் கண்ட ஆதித்யா காரை நிறுத்துமாறு தன் டிரைவரிடம் கூற அவனது கார் அந்த காரின் அருகில் வந்து நின்றது. தலையை மட்டும் திருப்பி பார்த்த அந்த பெண்ணை முதல் பார்வையிலேயே அடையாளம் கண்டு கொண்டான் ஆதித்யா. அந்தாதியின் தங்கை. ஒரு முறைதான் அவளை பார்த்திருக்கிறான், அன்று நீதிமன்றத்தில். ஆனால் கதறி அழுத அவள் முகம் அவன் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அவனை கண்டதும் அதிதியின் முகம் சுருங்கி போனது. அவள் மீண்டும் காரை தள்ள ஆரம்பித்தாள். அந்தாதியிடம் வேறு நடித்துவிட்டு அல்லவா வந்திருக்கிறான், அதிதியிடமும் நடித்துதானே ஆக வேண்டும். முகமலர சிரித்தவன், காருக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான். தெரியல சார், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்று கூறியபடியே அவள் காரை தள்ளி கொண்டிருக்க காரில் இருந்து இறங்கியவன், நீங்க தள்ளுங்க என்று கூற அவள் விலகி நின்றாள். காரை தள்ளி சாலையோரம் கொண்டு வந்து விட்டவன், எங்க பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, நீங்க கார்ல இருங்க, நம்ம போற வழியில ஒர்க் ஷாப்ல சொல்லிட்டு போலாம். அவங்க காரை சரி பண்ணி வீட்டுல கொண்டு வந்து விட்டுடுவாங்க. வேண்டாம் சார், நான் இங்கே நிக்கிறேன். ஏதாவது பஸ் வரும், இல்ல ஏதாவது ஆட்டோ வரும், நான் அதுல வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் கூட வர்றதுனால என்ன பிரச்சனை? ஆமா சார், பிரச்சனை தான். என்னுடைய அக்கா மேல இருக்கிற கோபத்துல என்னையும் ஏதாவது பொய் கேஸ்ல மாட்டி விட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? எங்களை மாதிரி சாதாரண மக்கள் உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் கிட்ட நீதி கிடைக்கும்னு நினைச்சு உங்களை நம்பி வரும். ஆனா காக்க வேண்டிய கைகளே கழுத்து நெரிக்குது. போங்க சார், உங்களுக்கு தான் தலைக்கு மேல 1000 வேலை இருக்குமே. எங்களை மாதிரி நிரபராதிகளை பொய் கேஸ்ல மாட்ட வச்சு ஜெயிலுக்குள்ள தள்ளுற வேலை. நீங்க ரொம்ப சுயநலவாதி சார். உங்களுக்கு உங்க காதலியுடைய மானம் மரியாதை மட்டும்தான் முக்கியம். அந்த மானம் மரியாதை மத்தவங்களுக்கும் இருக்குன்றத ஏன் சார் நீங்க மறந்து போறீங்க? இப்ப கூட நீங்க செய்ய வேண்டிய வேலையை தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். உங்க நந்திதா அவங்க ஆபீஸ்ல மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்காங்க. அது எவ்வளவு கத்தி சொன்னாலும் உங்க காதுல விழாது. ஏன்னா ஏன் அக்கா குற்றவாளி, உங்க காதலிய கொலை பண்ண குற்றவாளி. அது மட்டும்தான் உங்க மனசு ஃபுல்லா இருக்கு. அந்த எண்ணம் தான் உங்க கண்ணை மறைக்குது, உங்க மூளையையும் மழுங்க வச்சிருக்கு. நீங்க நல்ல ஒரு போலீஸ் ஆபீசர்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு நீங்க நல்லவரா தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. ஆனா உங்களுடைய சுயநலத்தையும் உங்க சொந்த விருப்பு வெறுப்புகளையும் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு உண்மையிலேயே நடந்தது என்னன்னு விசாரிங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். அந்தாதியை காப்பாற்ற அதிதி நடத்தும் புது நாடகம் என்றுதான் ஆதித்யா நினைத்தான். அவள் கூறியது போன்று அந்தாதி குற்றவாளி என்ற எண்ணம் மட்டுமே அவன் மனது முழுவதும் நிறைந்திருக்கிறது. அதனாலேயே வேறு கோணத்தில் அவன் சிந்திக்கவோ விசாரிக்கவோ தயாராகவில்லை. அதுதான் உண்மை. அப்படி விசாரித்திருந்தால் கண்டிப்பாக உண்மை இதற்கு முன்பே வெளியே வந்திருக்கும். சரி, நான் ஒரு உண்மையான போலீஸ் ஆபீசரா இந்த கேஸ விசாரிக்கிறேன். நீங்க கார்ல ஏறுங்க. இந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பானதா இருக்காது. ரவுடி ராஜப்பா ஜெயில இருந்து இறங்கி 2 நாள் தான் ஆச்சு. இதெல்லாம் அவனுடைய ஏரியா. இங்க அவனுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஆபத்து தான் வரும். வாங்க கார்ல ஏறுங்க, நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போறேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சார். என்னுடைய ஃப்ரெண்ட் இப்ப வந்துடுவாரு, நான் போன் பண்ணியிருக்கேன் என்று கூறவும் அந்த விலை உயர்ந்த கார் அவர்களை நெருங்கவும் சரியாக இருந்தது. அதை கண்ட அதிதி, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டாரு, நீங்க போலாம் சார் என்று கூற கார் அவர்களின் அருகில் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய கரண், என்ன ஆச்சு அதிதி என்று கேட்டபடியே ஆதித்யாவை ஏற இறங்க பார்த்தான். நான் தான் சொன்னேனே கரண், கார் திடீர்னு நின்னுடுச்சு. அது சரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன உன் பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு? உங்க அக்கா மாதிரி உன்னையும் பொய் கேஸ்ல உள்ள தள்ள போறாரா என்ன? கோபத்தை மிகவும் சிரமப்பட்டு முகத்தில் கொண்டு வந்தவன் வார்த்தைகளிலும் அதை பிரதிபலிக்க செய்தான். ஆதித்யாவுக்கு கோபம் வந்தது. ஆனாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டான். அவன் கூறுவது சரிதானே, பொய் கேஸில் தானே அந்தாதியை அவன் உள்ளே தள்ளி இருக்கிறான். இனி அதிதிக்கு தன் உதவி தேவையில்லை என்று தோன்ற தன் காரில் அவன் ஏறி அமர்ந்தான். அவனது கார் அங்கிருந்து நகர்ந்தது. சரி வா, நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். இல்ல கரண், இங்க பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, அங்க போய் விஷயத்த சொல்லி யாரையாவது நீங்க கூட்டிட்டு வாங்க. காரை அவங்க சரி பண்ணி கொடுத்துடுவாங்க. நான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்.
காரை இப்படியே ரோட்ல விட்டுட்டு வர முடியுமா என்ன? கார் தானே, அதை நான் சரி பண்ணி உங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கறேன். நீ இப்ப என் கூட வா. ஓகே என்றவள் அவன் காரில் ஏறி அமர பொருள்பட தலையை அசைத்து சிரித்தபடியே காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான் கரண். கார் மெல்ல நகர்ந்தது. கார் சிறிது தூரம் வந்ததும் அவள் தொடை மீது கை வைத்து அழுத்திய கரண், அதிதி, நம்ம போற வழியில என்னுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு போலாமா? உன்னுடைய அழகு என்ன போதையில் ஆழ்த்தது என்று காதல் வழியா அவன் கூற, சாரி கரண், நீங்க ரொம்ப பெரிய இடம், நாங்க ஏதோ ஓரளவு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட தப்புக்கு இடம் கொடுத்துட்டா என்னை விட பெட்டரா வேற ஒருத்தி சிக்கினதும் என்ன கழட்டி விட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? கல்யாணம்னு வந்துட்டா எல்லா ஆம்பளைங்களும் கற்பு கரசிகளை தானே தேடுறீங்க. உங்ககிட்டயே தன்னுடைய கற்பை இழந்த பெண்ணை கூட தப்பா தானே பாக்குறீங்க. இவ இதே மாதிரி எத்தனை பேர் கூட போயிருப்பாளோன்ற சந்தேகம் தானே உங்க மனசுல எழுது. நீ ரொம்ப உஷாராதான் இருக்க. இருக்கணுமே உங்கள மாதிரி ஆம்பளைங்க கிட்ட. அப்படின்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்களே இல்ல கரண், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி படுக்கைக்கு கூப்பிடுற எவனையும் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓ, நீ அப்படி வரியா? படுக்கைக்கு கூப்பிடுறதாலேயே என்ன தப்பானவன் நினைக்கிறியா? நான் சந்தேகப்பட்டு தானே ஆகணும். ஓகே, அப்படின்னா நீ கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வர வேண்டாம். எனக்கு அடிக்கடி காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு. அதனாலேயே எப்பவும் பிளாஸ்க்ல காஃபி வச்சிருப்பேன். காரை ஓரமா நிறுத்திடவா? ஒரு கப் காஃபியாவது என் கூட சேர்ந்து குடிப்பியா? அதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. காஃபி குடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா நான் காஃபி குடிக்கிறது இல்ல, டீயும் குடிக்கிறது இல்ல. எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அது வேண்டாம்னு சொன்னா நீங்க தப்பா நினைப்பீங்க. அதனால உங்களுக்காக ஒரு கப் காஃபி குடிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ என்றவன் காரை சாலையோரம் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு தன் அருகில் வைத்திருந்த பேக்கை திறந்து பிளாஸ்கை வெளியே எடுத்தான். 2 கப்புகளையும் வெளியே எடுத்தவன் அதில் காஃபியை ஊற்றி ஒரு கப்பை அவளிடம் கொடுத்தான். அதை வாங்கி தன் உதட்டின் அருகில் கொண்டு வந்தவளின் கை நழுவி காஃபி கப் அவள் மீது விழுந்தது. காஃபி முழுவதும் அவள் மீது கொட்டிவிட, ஓ நோ என்றவள், காஃபி எனக்கு பிடிக்காது, அப்படி இருந்தும் நான் எதுக்கு காஃபி குடிக்கணும்னு அந்த கடவுளை தட்டி விட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, நான் வேற காஃபி எடுக்கிறேன். வேண்டாம், ஒரு கப் காஃபி கொட்டிடுச்சு, இனி காஃபி வேண்டாம். ட்ரெஸ்ல காஃபி ஆயிடுச்சே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாமா? என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டே போலாமே. வேண்டாம், காருக்குள்ளதானே நான் இருக்கேன். என்ன நீங்க அப்படியே வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க. வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே என்றவன் ஏமாற்றத்தோடு காஃபியை திருப்பி பிளாஸ்கில் ஊற்ற, நீங்க குடிக்கலையா? நீ காஃபி குடிக்கல, அப்ப நான் மட்டும் தனியா எப்படி காஃபி குடிக்கிறது? நீ குடிக்கிறதா இருந்தா நானும் குடிக்கிறேன். ஓகே, உங்களுக்காக குடிக்கிறேன் என்று கூறியவள் பிளாஸ்கை அவன் கையில் இருந்து வாங்கி 2 கப்பிலும் காஃபியை ஊற்றி ஒன்றை அவனிடம் கொடுத்து விட்டு ஒன்றை அவள் பருக ஆரம்பித்தாள். அவன் முகத்தில் இப்போதும் ஏமாற்றம். இருவரும் காஃபி குடித்து முடித்த பின் அதிதியின் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் கரண். ஆதித்யா இரவு வீடு வந்து சேரும் போது 10 மணி. அந்த நேரம் அவனது செல்போனுக்கு டாக்டர் சுவாதியிடமிருந்து அழைப்பு வந்தது. டாக்டர் சுவாதி கூப்பிடுறாங்களே, ஏதாவது பிரச்சனையா? தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சொல்லுங்க டாக்டர் சுவாதி. சார், என்னுடைய வீடோட லொகேஷனை உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கேன். பிளீஸ் வீடு வரைக்கும் கொஞ்சம் வாங்கலேன். கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன், இந்த நேரத்திலையா என்று கேட்டான். நான் பர்சனலா உங்களை கூப்பிடல சார், ஆபீஷியலா கூப்பிடுறேன். பிளீஸ் வாங்க. இதோ வரேன். தன் பைக்கை எடுத்துக்கொண்டு டாக்டர் சுவாதியின் வீட்டை நோக்கி விரைந்தான். வீட்டை அடைந்தவன் அழைப்பு மணியை அழுத்த சுவாதி தான் வந்து கதவை திறந்தார். உள்ள வாங்க சார். ஆதித்யா வீட்டிற்குள் வந்தான். அழுது சிவந்த விழிகளோடு ஒரு நடுத்தர வயது பெண்மணியின் தோளில் சாய்ந்து கிடக்கும் அந்த இளம் பெண்ணை இதற்கு முன் எங்கோ பார்த்தது போன்று ஆதித்யாவுக்கு தோன்றியது. ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனும் மிகவும் சோகத்தோடு ஒரு இருக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டான். டாக்டர் சுவாதியின் முகம் கூட சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. ஏதோ பிரச்சனை என்பது அவனுக்கு புரிந்தது. பிளீஸ் சார், உட்காருங்க. ஒரு இருக்கையை காண்பித்து டாக்டர் சுவாதி கூற அந்த இருக்கையில் அமர்ந்தான் ஆதித்யா. இது என்னுடைய கணவர், இது என்னுடைய அக்கா, இது என்னுடைய அக்கா பொண்ணு. ஓ, இது உங்க அக்கா பொண்ணா? நான் இவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி நினைவு. பார்த்திருப்பீங்க. நந்திதா வேலை பார்த்த ஆபீஸ்ல தான் பிரியா இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா. நீங்க நந்திதா பத்தி விசாரிக்க போகும்போது பார்த்திருப்பீங்க. இவகிட்டையும் விசாரிச்சிருப்பீங்க.
எஸ் எஸ் இப்ப நினைவு வருது. ஆனா இவங்க ஏன் அழுதுட்டு இருக்காங்க? தன்னை எழுந்த பொண்ணு அழுதானே செய்வா. புரியல. பிரியா கண்ணி கழிஞ்சிருக்கா. ஆனா அது எப்படின்னு அவளுக்கே தெரியல. என்ன சொல்றீங்க? ஒரு மாசம் முன்னாடி பிரியா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது 8 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருந்தது. ஓவர் டைம் பார்த்துட்டு வரேன் சித்தி. ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்த்ததாலேயோ என்னவோ உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு அவ சொன்னான். அப்ப அவகிட்ட இருந்து ஆண்கள் பயன்படுத்துற சென்டோட வாசனை வந்தது. நீ என்ன ஆம்பளைக்கு யூஸ் பண்ற சென்டா யூஸ் பண்றேன்னு கேட்டேன். இல்லன்னு சொன்னா. சந்தேகமா பார்த்தேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்ல சித்தின்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னுடைய அக்கா கணவனை இழந்தவங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நான் தான். ஏன் கூட தான் தங்கி இருக்காங்க. 2 நாள் முன்னாடி கூட பிரியா அதே மாதிரி லேட்டா வந்தா. கேட்டா ஓவர் டைம் வேலை, அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவ அன்னைக்கு மாதிரியே ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு அதே டயலாக அப்படியே ரிப்பீட் பண்ணா. அவகிட்ட இருந்து அன்னைக்கு வந்த மாதிரியே ஆம்பளைங்க யூஸ் பண்ற அதே சென்ட் வாசனை வந்தது. சத்தியமா நான் அவ மேல சந்தேகப்பட்டேன். அக்கா கிட்டையும் என் சந்தேகத்தை சொன்னேன். அவளை கண்காணிக்கவும் சொன்னேன். ஆனா அவகிட்ட தப்பா எதுவும் இருக்கல. ஆனா என் மனசுக்குள்ள சந்தேகம் அப்படியே இருந்தது. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயம் நடந்தது. அப்பதான் நான் வேற கோணத்துல சிந்திக்க ஆரம்பிச்சேன். வந்து பிரியாவை செக் பண்ணா அவ கற்பழிக்கப்பட்டிருக்கா. அது அவளுக்கே தெரியல. அதுவரை தலை குனிந்து தரையை பார்த்து பேசிக் கொண்டிருந்த டாக்டர் சுவாதி மெல்ல விழிகளை உயர்த்தி ஆதித்யாவை பார்த்தார். ஆதித்யாவின் விழிகளிலும் லேசான பயத்தை அவர் கண்டார். இதுதான் சார் உங்க நந்திதாவுக்கும் நடந்திருக்கு. நீங்க அந்தாதிய நம்பலாம். இனி உங்க விசாரணை சரியான பாதையில இருக்கும்னு நம்புறேன். நாங்க கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க விரும்பல. அதனால எங்க பொண்ணுடைய மானம் தான் கப்பல் ஏறும். ஆனா குற்றவாளிய சும்மா விடணும்ன்ற எண்ணம் எல்லாம் எங்களுக்கு இல்ல. குற்றவாளி உங்ககிட்ட சிக்கினா ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு விட்டு கொடுங்க சார். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இது என்னுடைய ரிக்வெஸ்ட். கண்டிப்பா விட்டு கொடுக்கறேன். இந்த மாதிரி தப்பு பண்றவன சும்மா விடவே கூடாது. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நீங்க போலாம். ஓகே, நீங்க கவலையை விடுங்க. இந்த விஷயம் வெளியே எங்கேயும் போகாது. அது எனக்கு தெரியும் சார். உங்ககிட்ட சொன்னா அது ரகசியமாவே இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க உண்மையான சின்சியரான ஒரு போலீஸ் ஆபீசர். ஆனா அந்தாதி விஷயத்துல நீங்க அப்படி நடந்துக்கல. அதுக்கு உங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். நீங்க உங்க தனிப்பட்ட விஷயங்களை தள்ளி வச்சுட்டு உண்மையா இந்த கேஸ விசாரிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே என்று கூறியவர் தன் நந்திதா சீரழிக்கப்பட்டு விட்டாள் என்பதை ஜீரணிக்க முடியாமல் டாக்டர் சுவாதியின் வீட்டிலிருந்து வெளியே வந்தான். நந்திதாவை மட்டும் எவனாவது சீரழிச்சிருந்தா கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன். கண்ணுக்கு தெரியாத அந்த குற்றவாளி கண் முன்னாடி வந்து நின்னா நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். அவன்லாம் இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவன். முணுமுணுத்தபடியே பைக்கில் ஏறி அமர்ந்தான். பைக்கு காற்றை கிழித்து கொண்டு முன்னால் பாய்ந்தது. வீட்டிற்கு செல்வதா அல்லது நந்திதாவை சீரழித்த பிரியாவை சீரழித்த அந்த குற்றவாளியை தேடி செல்வதா என்று அவன் மனதில் ஒரு குழப்பம். அந்தாதியின் வீட்டை கடந்துதான் அவன் வீட்டிற்கு செல்ல முடியும். அந்தாதியின் வீட்டை நெருங்கியதும் ஏதோ ஒரு உள் உணர்வின் தூண்டுதலில் பைக்கை சாலையோரம் நிறுத்திவிட்டு அந்தாதியின் வீட்டை கண்ணோட்டமிட்டான். வீட்டில் யாரும் இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் வீட்டின் பின்பக்கம் வந்து பார்த்தான். பின்பக்கம் ஒரு மாடிப்படியை கண்டவன் அது வழியாக ஏறி மேலே வந்தான். மாடியிலிருந்து வீட்டிற்குள் செல்ல ஒரு வாசல் இருக்கிறது. அதன் கதவை வெறுமனே தள்ளி பார்த்தான். அது திறந்து கொண்டது. இரவு அதை தாழிட மறந்து விட்டார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. மிகவும் எளிதில் வீட்டிற்குள் புகுந்து விட்டவன் இப்படிதான் திருடனுங்க வீட்டுக்குள்ள எல்லாம் புகுந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்க போல இருக்கு. இப்படிதான் கவனக்குறைவா இருப்பாங்களா என்று முணுமுணுத்தபடியே மாடியில் இருந்த ஒவ்வொரு அறையாக திறந்து பார்க்க ஆரம்பித்தான். ஒரு அறையை திறந்த போது அந்த அறை முழுவதும் அந்தாதியின் புகைப்படங்களாக சுவர் முழுவதும் மாட்டப்பட்டிருப்பதை கண்டவன் இதுதான் அந்தாதியோட ரூமா தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் அந்த அறைக்குள் அடி எடுத்து வைத்தான். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.